ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டோரா கேக் ரொம்ப ஹெல்தியா கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸை சலிச்சு சேர்த்துக்கலாம். சல்லடை எடுத்துட்டு அதுல 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அது கூட நல்லா பொடி பண்ணின சர்க்கரை 1/2 கப் போட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அதுல 1/4 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பேட்டர் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். கடைசியா இந்த கோதுமை மாவு ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல எண்ணெய் தடவிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டா 1/4 கப் பேட்டர் எடுத்து இதுல ஊத்திரலாம். தோசை மாவு ஊத்துற மாதிரி நல்லா விரிச்சு விடக்கூடாது. எதுக்காக கரெக்டா 1/4 கப் பேட்டர் ஊத்துறோம்னா அப்பந்தான் அந்த பேன் கேக்ஸ் எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே வந்துடும். இதுல மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைம்ல இதை உடனே திருப்பி போட்டுறணும். கூட கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலும் கூட இது கரிய ஆரம்பிச்சிரும். அதனால இதை உடனே திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 30 செகண்ட் போல வேக வச்சுட்டு உடனே வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் கரெக்டா 1/4 கப் எடுத்து ஊத்தி பேன் கேக் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பேன் கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். அதனால உடனே இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ பேன் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே தனியா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இது சூப்பரா 2 பக்கமும் கரெக்டா வெந்திருக்குது. இப்போ டோரா கேக்குக்காக ஒரு பேன் கேக் எடுத்துட்டு அதுல ஒரு பக்கம் ஃபுல்லும் சாக்லேட் ஸ்ப்ரெட் தடவிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லும் சாக்லேட் ஸ்ப்ரெட் தடவினதுக்கு அப்புறமா இன்னொரு பேன் கேக் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த டோரா கேக் செய்யறதுக்காக இதுல கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்திக்கிறேன். அது கூட கொஞ்சமா சாக்லேட் ஸ்ப்ரெட் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்ப்ரெட் பண்றது உங்களோட விருப்பம் தான். உங்க குழந்தைகளுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. இது கூட ஜாம் வச்சும் சாப்பிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பேன் கேக் எடுத்து இதை மூடிடலாம். இவ்வளவு தான் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.